அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அது எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வெயிட் கெயின் அப்படிங்கிறது எதனாலலாம் வருது அப்படிங்கிறத லாஸ்ட் வீக் வந்து பார்த்துருந்தோம். நம்ம சரியா சாப்பிடுறதில்ல, சரியான டைமுக்கு தூங்குறதில்ல. ஸோ ஒரு ஒரு கரெக்ட்டா நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்றதில்ல. நம்ம ஒரு லேடீஸா இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்கன்னா, ஒரு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் பிள்ளைங்க சாப்பிடுறது அந்த மாதிரிலாம் மிச்சமா இருக்கிறத அதிகமா சாப்பிட்டு சாப்பிட்டே தொப்பை மட்டும் அதிகமா போகுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றவங்க இருப்பாங்க. அதிலயே ஜென்ட்ஸா இருக்காங்கன்னா, நம்ம கடையில உள்ள அதிகமா ஆயில் ஐட்டமா சாப்பிட்டு தொப்பை மட்டும் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குமே நம்ம வெஸ்லிம் கேப்சூல் அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணி குடுக்கலாம். ஒரு சூப்பரான சப்ளிமெண்ட்ஸ். இதுல வந்து என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தாலே நீங்க நல்ல ஒரு அத கேட்கும்போதே நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமாவும் இருக்கும். பிளஸ் வந்து இந்த இந்த இன்கிரீடியன்ட்ஸ் தான் இதுல ஆட் பண்ணி நம்மளுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி குடுக்குதா அப்படிங்கிற ஒரு ஹோப்புமே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுல என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் இருக்குன்னா, பேரு தான் நம்மளுக்கு புரியாத மாதிரி இருக்கும். இது எல்லாமே நம்மளுடைய ஆயுர்வேதத்துல இப்ப கிடையாது. நம்மளுடைய முன்னோர்களுக்கு முன்னோர்கள்லாம் யூஸ் பண்ணி பல பிரச்சனைய வந்து சரி பண்ணி குடுத்தது தான். இப்ப நம்மளுக்கு சப்ளிமெண்ட்ஸா கொட் அ பொடியா ரெடி பண்ணி இப்ப உள்ள ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி கேப்சூல் மெத்தட்ல நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுல என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, கார்சினியா கம்போஜியா அப்படின்னு சொல்லி என்ன சிஸ்டர் புதுசா பெயர் சொல்றீங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தோணும். இது வேற ஒண்ணுமே இல்ல. கொடம்புளி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சில பேரு. பல பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய புளி தான் தெரியும். இந்த கொடம்புளி அப்படிங்கிறது ஊட்டி சைட்லலாம் நெறையா இருக்கு. ஓகேங்களா? இது கேரளாவிலயுமே வந்து அதிகப்படியா வந்து யூஸ் பண்றாங்க. தென்னிந்தியாவுல அதிகமா யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுமே சொல்றாங்க. நாங்க என் ஹஸ்பண்ட் வந்து ஊட்டிக்கு போயிருந்தாங்க. அப்ப வந்து இந்த கொடம்புளி வந்து அங்க இருக்கிறவங்க குடுத்திருந்தாங்க. ஓகேங்களா? அதோ பாத்தீங்களா? இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு பேரு தான் கொடம்புளி. இது வந்து வெயிட்ட லாஸ் பண்றது, உடம்புல உள்ள கொழுப்ப கரைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு சூப்பரா சப்போர்ட் பண்ணி குடுக்குது. ஒரு தக்காளிய கட் பண்ணோம்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இருக்கு. ஒரு பூசணிக்காய் வந்து நம்ம ஒரு கீத்து போட்டோம்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இருக்கு. இது தான் இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன மருத்துவ குணம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஓகே லீடர்ஸ். அதுல மருத்துவ குணம் என்ன அப்படின்னா, இத வந்து நம்ம என்ன ஷேப்ல இருக்கும் அப்படிங்கிறதுமே பார்த்தோம். இது குழம்புலாம் வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாவும் இருக்கும். இதுல வந்து நெறைய மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படிங்கிறத இப்ப கிடையாது. நம்ம ஆயுர்வேதத்திலே நெறைய வந்து இதுல யூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன இருக்கு அப்படின்னா, ஹைட்ராஸ்ட்ரிக்கிங் அபிலம் அப்படின்னு சொல்லி ஒரு வேதிப்பொருள் இதுல இருக்கு. அது இப்படி என்ன பண்ணுது அப்படின்னா, கொழுப்ப வந்து சூப்பரா வந்து கரைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி குடுக்குது. 2வது வந்து நம்மளுடைய செரிமானத்த வந்து அதிகப்படுத்தி, பசிய வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப ஒரு பெரிய வந்து சப்போர்ட் பண்ணி குடுக்குது அப்படிங்கிறதுமே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. கொடம்புளி அப்படிங்கிறது. 2வது இன்கிரியன்ட்ஸ் இருக்கு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒபன்டியா வல்கரிஸ் அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம சப்பாத்தி களிலாம் பார்த்துருப்போம். முள்ளு இருக்கும். அதுல சப்பாத்தி களில பழம்லாம் இருக்கும். சாப்பிட்டுருப்பீங்க நெறைய பேரு. சில பேர் சாப்பிட்டுருக்க மாட்டோம். அதுல சின்ன பிள்ளையா நம்ம இருக்கும்போது அதுல ஆ ஒரு கார்டு சைட்லலாம் நெறைய இருக்கும். அதுல பேர்லாம் எழுதுனாலும், எவ்வளோ வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மூவிலலாம் பார்த்துருப்போம். ஓகேங்களா? அதுதான் அது. அதுல வந்து பயங்கரமான மருத்துவ குணங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அத வந்து இது வந்து அமெரிக்கா தான் இதோட பூர்வீகம் அப்படிங்கிறதுமே சொல்றாங்க. இந்த சப்பாத்தி கல்லி. அப்புறம் இது வந்து நம்ம நாட்டிலயுமே வளரக்கூடிய அதுவும் பிளஸ் வறண்ட பகுதியா இருக்கிற இடத்துல தான் இந்த சப்பாத்தி கல்லி அப்படிங்கிறது வளருது. நம்ம நாட்டுல பொறுத்தளவுக்கும் இத நாககாளி இல்லன்னா சதுரக்கல்லி அப்படிங்கிறத சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது அது இல்லாம நம்மளுடைய முள் கத்தாழை அப்படிங்கிறதுமே இதுவும் ஒரு கத்தாழை வகைய சார்ந்தது தான். ஆலோவேராவ சார்ந்தது தான் அப்படிங்கிறதுமே சொல்றாங்க. இதுல அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமா இருக்கு. வெயிட்ட மேனேஜ் பண்றதுக்கு பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணி குடுக்குது. என்னன்னா, இதுல நீரிழிவு அதாவது சர்க்கரை நோய கட்டுப்படுறதுக்கு பெருசா வந்து சப்போர்ட் பண்ணுது. என்ன பண்ணும்னா, நம்ம உடம்புல உள்ள சுகர் லெவல் இருக்கு பார்த்தீங்களா, அத மெயின்டெயின் பண்ணி குடுக்குது. அந்த சப்பாத்தி கல்லி அப்படிங்கிறது. அப்ப மெயின்டெயின் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இன்சுலின் லெவல் வந்து இன்கிரீஸ் ஆகும்போது, நம்மளுடைய சுகர் லெவலையுமே வந்து சப்போர்ட் பண்ணி குடுக்குது.
நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய டைஜஷனுக்கு வந்து பெருசா சப்போர்ட் பண்ணுது. என்னன்னா, இதுல நார்ச்சத்துக்கள் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? இந்த சப்பாத்தி களில நார்ச்சத்துக்கள் அதிகமா இருக்கிறதுனால, நம்மளுக்கு மலச்சிக்கல் அந்த மாரி எந்த பிரச்சனையும் வராம, நம்ம குடல வந்து ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி குடுக்குது. ஸோ வெயிட் லாஸுக்கு இது எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா, இதுல இருக்கிறது கொஞ்சோண்டு கலோரி தான். அப்ப கொஞ்சமா கலோரி இருக்கு. அதிகமான நார் சத்து அப்படி இருக்கிறதுனால, அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இத சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வயிறு வந்து ஃபுல் ஆயிடும். திரும்ப நம்மளுக்கு பசிக்கிற மாதிரியோ, வேற ஏதாச்சும் சாப்பிடுற மாதிரியோ ஒரு உணர்வு வந்து நம்மளுக்கு வராம இருக்கும் இல்லைங்களா? அதனால கலோரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மி தான். ஸோ ஆனா நார்ச்சத்துக்கள் வந்து இதுல அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியாவும் வந்து இந்த சப்பாத்தி களி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி குடுக்குது. எதனாலனா இதுல விட்டமின் சியும் அதிகமா இருக்கு. விட்டமின் சி ஆன்டி ஆக்ஸிடென்ட் அதிகமா இருக்கிறதுனால, நம்ம உடம்புல எங்கேயாச்சும் அடிபட்டுருச்சு, ஏதாச்சும் ஒரு வீக்கமா இருக்கு அப்படின்னா, அந்த வீக்கத்த குறைச்சு, அந்த செல்களுக்கு ரத்தம் போகாம இருக்கும் இல்லைங்களா? அத வந்து சரி பண்ணி குடுக்குது. அடுத்த இன்கிரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கோலியஸ் போர்க் போர்க் போர்கோஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, இது ஒரு வகையான கருநெல்லிக்காய் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? அ அதுவுமே இதுல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்ப கிடையாது. ரொம்ப காலமா ஆயுர்வேதத்துல ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு பாரம்பரியமான ஒரு இன்கிரீடியன்ட்ஸ் தான் இது. இது ஒரு மூலிகை வகைய சேர்ந்தது அப்படிங்கிறதுமே சொல்றாங்க. இந்த கருநெல்லியில என்ன என்ன ஒரு வேதிப்பொருள் இருக்கு அப்படின்னா, போஸ்கோலின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்கு. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா, வெயிட் லாஸ் பிளஸ் வந்து ஃபேட்ட வந்து நம்மளுக்கு குறைச்சு குடுக்குது. ஒரு நிமிஷம் லீடர்ஸ். ஸோ என்னோட ஸ்கிரீன் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே லீடர்ஸ். ஸோ அத வந்து கம்மி பண்ணி குடுக்குது. நம்ம உடம்புக்குள்ள மெட்டபாலிசம் அப்படிங்கிறத சொல்லுவோம் இல்லைங்களா? வளர்சிதை மாற்றம். அத வந்து அதிகப்படுத்தி குடுக்கறதுனால பெரிய அளவுல வந்து சப்போர்ட் பண்ணி குடுக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து என்னன்னா சாரி லீடர். அடுத்து வந்து ஆஸ்துமா, அதாவது சுவாச பிரச்சனைக்கு வந்து பெருசா வந்து சப்போர்ட் பண்ணுது. இது என்னன்னா, நம்ம மூச்சு குழல்ல வந்து தசைகள் இருக்கும் பாத்தீங்களா? அந்த தசைகள் ரொம்ப நெருக்கமா ஆகுறதுனால நம்மளுக்கு வந்து சுவாச பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அந்த தசைகள வந்து ஃப்ரீ பண்ணி குடுக்கறதுனால, ஸோ நம்மளுடைய ஆஸ்துமா பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அதையுமே வந்து சரி பண்ணி குடுக்குது. ஹார்ட் ரிலேட்டடா ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு, நம்மளுக்கு வந்து ஹை பிரஷரா இருக்கு அப்படின்னாலுமே, இந்த கருநெல்லிக்காய் வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி குடுக்குது. ஹார்ட் ரிலேட்டடா இருக்கிற ப்ராப்ளத்த வந்து சரி பண்ணி குடுக்குது. இந்த போஸ்கோலின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குன்னு சொல்ல இருந்தீங்களா இல்லையா? அது என்ன பண்ணுதுன்னா, நம்ம கண்ணுல அதிகமா சுகர் வந்துருச்சு அப்படின்னா, கண்ணீர் அழுத்த நோய் அப்படிங்கிறத சொல்லுவோம். குளுக்கோமா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அத வராம சப்போர்ட் பண்ணி குடுக்குது. ஓகேங்களா? அந்த போஸ்கோலின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள். அடுத்து வந்து அந்த கருநெல்லியில டெக்ஸ்ட்ரோட்ரின் அப்படிங்கிற ஒரு அளவு இருக்கு. அது என்ன பண்ணும்னா, டெக்ஸ்டோஸ்டிரின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன், அது ஜென்ஸுக்குள்ள ஹார்மோன். ஸோ அது அவங்களுக்கான சப்போர்ட் அப்படிங்கிறத பண்ணி குடுக்கறது மட்டும் இல்லாம, நம்ம எலும்ப பயங்கரமா ஸ்ட்ராங் பண்ணி குடுக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுவுமே இதில ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கருநெல்லி. நெக்ஸ்ட்டு வந்து பைபரின். பைபரின்னா நம்மளுக்கு தெரியும், மிளகு அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். பெப்பரின், அதாவது பெப்பர் அப்படிங்கிறத சொல்லுவோம். அந்த பெப்பர்ல பைபரின் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறு, ஒரு சத்து இருக்கு. அத எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த மிளகுல ஒண்ணுமே கிடையாது. ஸோ அந்த மிளகுல இருந்து வால் மிளகுன்னு சொல்லுவோம். அந்த வால் மிளகுல இருந்து பைபரின் அப்படிங்கிற ஒரு சத்த எடுத்து தான் இதுல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து முக்கியமான என்னன்னா, இது நம்ம உடம்புக்குள்ள சத்துக்கள் இருக்கும் பார்த்தீங்களா? அத உறிஞ்சறதுக்கான திறன வந்து அதிகப்படுத்தி குடுக்கறது இந்த பைபரின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள். அது என்ன பண்ணும்னா, இத நம்ம ஆக்சுவலா பொதுவாவே அ ரசம் வைக்கிறோம், இல்ல நம்ம வந்து நான்வெஜ் சமைக்கிறோம் அப்படின்னா, அதுல கண்டிப்பா மிளகு அப்படிங்கிறத ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போ அந்த இடத்துல அது செரிமானத்த சரி பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவும், ஏதாச்சும் நம்மளுக்கு சளி புடிச்சிருக்கு அப்படின்னமா ஒரு கஷாயம் போட்டு குடிக்கணும்னா, எல்லாத்துலயுமே மிளகு அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அத தான் நம்மளுடைய சப்ளிமெண்ட்ஸ் வெஸ்லிம் கேப்சூல்ல ஆட் பண்ணியிருக்காங்க. அத வந்து நம்மளுக்கு செரிமானத்துக்கும் சப்போர்ட் பண்ணி குடுக்கும். பிளஸ் இம்யூனிட்டி பவருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணி குடுக்கும். வெயிட்ட வந்து நம்ம மேனேஜ்மென்ட் பண்ணணும். நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். ஆனா வெயிட்ட வந்து மேனேஜ்மென்ட் பண்ணணும் அப்படிங்கனாலும், நம்ம வெஸ்லிம் கேப்சூல் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் தாராளமா. நம்ம
நம்ம உடம்புல உள்ள ஊட்டச்சத்துக்கள வந்து உறிஞ்சறதுக்கு சப்போர்ட் பண்ணி குடுக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். மெயினா மஞ்சள்ல வந்து அதிகப்படியான ஆன்டி ஆக்ஸிடென்ட் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதுல குர்குமின் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்ஸிடென்ட் தான். அந்த மஞ்சள்லேருந்து குர்குமின எடுத்துட்டோம்னா, மஞ்சள்ல சத்தே கிடையாது. ஸோ அந்த குர்குமின் வந்து இந்த நம்மளுடைய இந்த பைபரின் இருந்தா தான் அத உறிஞ்சுறதுக்கும், பிளஸ் நம்ம வந்து அது போக செலினியம் அப்படிங்கிற ஒரு தாவரத்திலேருந்துமே இந்த சத்து அப்படிங்கிறத நம்மளுக்கு எடுத்து குடுக்குறாங்க. பெரிய அளவுல நம்மளுக்கு வந்து பைபரின் அப்படிங்கிறது நம்மளுடைய ஊட்டச்சத்து நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஊட்டச்சத்தா மாறி ஒவ்வொரு பார்ட்டுக்கும் போய் சேர்ற அளவுக்கு சேர்றதுக்கான ஒரு வேலைய செய்யுது அப்படிங்கிறதுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செரிமானம் அப்படிங்கிறதுமே நம்மளுக்கு வந்து பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணி குடுக்கும். இது என்ன பண்ணும்னா, இரைப்பையில வந்து ஒரு அந்த இரைப்பையில இருக்கிற சுரப்பிய தூண்டி விட்டு, செரிமான பிரச்சனையில வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி குடுக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து வந்து நம்ம நெறைய பேருக்கு வந்து இப்ப ஸ்ட்ரோக்லாம் வந்திருக்கு அப்படின்னா, நெறைய அவங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். கீழ்வாதத்தினால ஏற்படுற அந்த முட்டி வலி, வீக்கம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அந்த அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு முட்டி அப்படிங்கிறது கை, கால்லாம் வீங்கியிருக்கும். மூட்டுக்கு மூட்டு வீங்கியிருக்கும். அதுல ஒரு வீக்கமும் இருக்கும். அதுல ஒரு பயங்கரமான வலியும் இருக்கும் அப்படிங்கிறதுமே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குமே இது வந்து இந்த பைபரின் அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணி குடுக்குது. அதையுமே நம்மளுடைய வெஸ்லிம் கேப்சூல்ல ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம உடம்புல மெட்டபாலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா நடந்தா தான் நம்ம உடம்புங்கிறது ஆரோக்கியமா இருக்கும். ஸோ அத வந்து தூண்டிவிட்டு நம்மளோட வெயிட்ட வந்து மேனேஜ்மென்ட் பண்ணுது அப்படிங்கிறதுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுல நெறைய ஆன்டி ஆக்ஸிடென்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியாவுமே இது வந்து பயன்படுது. வெஸ்லிம் கேப்சூல் அப்படிங்கிறதுல நமக்கு தெரிஞ்ச இன்கிரீடியன்ட்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இத போய் நான் வந்து நான் மிளகு எடுத்துக்கலாமா? நான் வந்து கொடம்புளி எடுத்துக்கலாமா? நம்ம வந்து போய் சப்பாத்தி கல்லுல இருக்கிற சத்த எடுத்துக்கலாமான்னு கேட்டா, டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் எடுக்கக்கூடாது. அப்படிங்கிற மாரி நியூட்ரிஷன் படிச்சவங்க அத பத்தி அதுல சத்து இருக்கு, எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுவாங்க. அத பத்தி கொஞ்சம் எல்லா டாக்டர்ஸுமே இத படிப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஸோ படிக்காதவங்க இதெல்லாம் நீங்க எடுக்காதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நம்மள குழப்பி விடுறதுக்கு சான்ஸ் நெறைய இருக்கு. ஓகேங்களா? நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளோட இப்ப சிஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம அம்மா, அப்பா என்ன யூஸ் பண்ணி சமைச்சாங்களோ, அத தான் நம்ம யூஸ் பண்ணி சமைக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய மிளகா இருக்கட்டும், கொடம்புளியா இருக்கட்டும், சப்பாத்தி கல்லியா இருக்கட்டும், இது எல்லாமே ஆட் பண்ணி தான் இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அத கேப்சூல் மெத்தட்ல நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. எவ்வளோ எவ்வளோ கிராம்ஸ் வந்து சேர்க்கணும், எவ்வளோ ஒரு ஆளுக்கு தேவை அப்படிங்கிறத ஆட் பண்ணி குடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய சப்ளிமெண்ட்ஸ். ஒரு நியூட்ரிஷனல் அதாவது ஒரு நம்ம சாப்பாடோட சேர்த்து எடுக்கிற இன்னொரு சாப்பாடு, இணை உணவு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சப்ளிமெண்ட். இத வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா, காலையில நம்ம வந்து அதிகமா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா, சாப்பிடுறதுக்கு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி மார்னிங் 2 கேப்சூல் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இல்ல நான் தொப்பை தான் கொஞ்சம் குறைக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து நெறையா பண்றோம் அப்படின்னா, கண்டிப்பா அ காலையில, நைட்டு அப்படிங்கிறத சாப்பிடுறதுக்கு முன்னாடி 2ஓ, 1ஓ அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வெயிட் லாஸ் கம்மி பண்றத பொறுத்து, அத வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தி அதர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒர்க் பண்றா. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஐடி போட்டது நம்மளோட வெஸ்டேஜ்ல தான் போட்டிருக்காங்க. ஆனா அவ அந்த இதுல ஒர்க் பண்ணாலும், இதிலேருந்து சப்ளிமெண்ட்ஸ் நம்மளுடைய பேஸ்ட், நம்மளுடைய பிரஷ் இதுதான் அவளுக்கு புடிச்சிருக்குன்னு சொல்லி இதுலயுமே வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? இத 2 பண்ணோம்னா நம்மளுக்கு சக்சஸ் அப்படிங்கிறது கிடைக்காது. அவளுக்கு அது புரியல. ஆனா விஸ்லிம் கேப்சூல் எடுத்து அவளுடைய தொப்பை அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளே எனக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தா. கண்டிப்பா நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறதும் குடுக்கும். லாஸ்ட் வீக்குமே வந்து இத நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நம்மளுடைய ரிசல்ட் அப்படிங்கிறத பார்த்திருப்பீங்க. நம்மளுடைய ஜெகதீஷ் பிரதர் வந்து இப்போ இந்த செக்ஷன்ல இருக்காங்க. நம்மளுடைய அதாவது வெஸ்டேஜ் ரேஞ்சில வெஸ்லிம் ஷேக்கு, கேப்சூல், டீ எடுத்து இந்த அளவுக்கு வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வீடியோவுமே காமிக்கிறேன். ஸோ டைம் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம்.